நக்கலைட்ஸ்னா சிரிப்பு உலகம். நம்ம வாழ்க்கையில சிரிப்பு ரொம்ப முக்கியம். அது நம்ம மனசுக்கு ஒரு நல்ல மருந்து மாதிரி. நம்ம எல்லாருக்கும் சிரிப்பு பிடிக்கும். சிரிச்சா நல்லா இருக்கும். சிரிப்பு நம்ம வாழ்க்கையை எளிதாக்குது, நம்ம சந்தோஷமா வைக்குது. அந்த சிரிப்பு வீட்டுக்கு வர நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீட்டில சூட சிரிப்பு நிறைய இருக்கணும். அதுல நம்ம நக்கலைட்ஸும் ஒருத்தங்க. நக்கலைட்ஸ் நம்ம சிரிக்க வைக்கல ஒரு மாஸ்டர். யூடியூப்ல நம்ம எல்லாம் சிரிக்க வைக்கிற ஒரு சூப்பர் டீம். அவங்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும். நக்கலைட்ஸ் ஆரம்பிச்சது ரொம்ப சாதாரணமா தான். சில நண்பர்கள் சேர்ந்து கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் கலாச்சாரம்னு கலந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. சில நண்பர்கள் சேர்ந்து கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் கலாச்சாரம்னு கலந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அவங்க வீடியோஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்குது. கொஞ்சம் கலாச்சாரம்னு கலந்து வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அவங்க வீடியோ இவ்ளோ பெரிய அளவுல பிரபலம் ஆகும்னு. ஆனா அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அவங்க வீடியோ இவ்ளோ பெரிய அளவுல பிரபலம் ஆகும்னு. நக்கலைட்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, உலகம் முழுவதும் பிரபலம். ஆமாங்க, நக்கலைட்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, உலகம் முழுவதும் பிரபலம். எப்படிங்கிறீங்களா? அவங்க போட வீடியோஸ் எல்லாமே ஜாலியா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதே சமயம் யோசிக்க வைக்க மாதிரி இருக்கும். அவங்க போட வீடியோஸ் எல்லாமே ஜாலியா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதே சமயம் யோசிக்க வைக்க மாதிரி இருக்கும். அதான் அவங்களோட வெற்றிக்கு ரகசியம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதே சமயம் யோசிக்க வைக்க மாதிரி இருக்கும். நக்கலைட்ஸ் நம்ம வாழ்க்கைய சிரிப்போடு நிறைக்குது, அதே சமயம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையை சிரிப்போடு நிறைக்குது. அதான் அவங்களோட வெற்றிக்கு ரகசியம். அதான் அவங்களோட வெற்றிக்கு ரகசியம். நக்கலைட்ஸ் நம்மை சிரிக்க வைக்கிறதுல ஒரு மாஸ்டர். நம்ம வாழ்க்கையை சிரிப்போடு நிறைக்குது. நக்கலைட்ஸ்னா சும்மா காமெடி மட்டும் இல்லைங்க. நக்கலைட்ஸ் என்ன, அது வெறும் நகைச்சுவை மட்டுமல்ல. அவங்க வீடியோஸ்ல நிறைய வகை இருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் தனித்தன்மையா இருக்கும். சினிமா, அரசியல், சமூகம்னு எல்லாத்தையும் பத்தி பண்ணுவாங்க. சினிமா, அரசியல், சமூக பிரச்சனைகளை எல்லாம் நகைச்சுவையா சொல்லுவாங்க. அதுவும் அவ்வளோ அழகா சிரிக்க வச்சு யோசிக்கவும் வச்சிருவாங்க. நகைச்சுவையா சொல்லி சிரிக்கவும் யோசிக்கவும் வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு அவங்க போட்ட டாக்டர் காமெடி வீடியோ பாருங்க. அது ரொம்ப பிரபலம். டாக்டர்களோட கஷ்டம், நோயாளிகளோட குழப்பம் எல்லாத்தையும் நகைச்சுவையா காட்டி இருப்பாங்க. டாக்டர்கள் சந்திக்கும் சிரமங்கள், நோயாளிகள் சந்திக்கும் குழப்பங்கள் எல்லாம் நகைச்சுவையா சொல்லுவாங்க. இதனா நம்மளால டாக்டர்களையும் புரிஞ்சுக்க முடியும், அதே சமயம் சிரிக்கவும் முடியும். இதனா நம்மளால டாக்டர்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும், அதே சமயம் சிரிக்கவும் முடியும். அதே மாதிரி சினிமா, காமெடி, அரசியல், நக்கல் இதெல்லாம் ரொம்ப பிரபலம். சினிமா, காமெடி, அரசியல், நக்கல் எல்லாம் ரொம்ப பிரபலம். சினிமாவுல நடக்கிற அபத்தங்கள், அரசியல்வாதிகளோட வேலைகள் எல்லாத்தையும் நக்கலைட்ஸ் வச்சு செய்து காட்டுவாங்க. சினிமாவுல நடக்கிற அபத்தங்கள், அரசியல்வாதிகளோட வேலைகள் எல்லாம் நக்கலைட்ஸ் நகைச்சுவையா செய்து காட்டுவாங்க. சிரிச்சு சிரிச்சு நம்ம வயிறு வலிக்கும் அளவுக்கு சிரிக்க வைப்பாங்க. நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றுள்ளன. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ரசிகளின் நேசம், அன்பு. நக்கலைட்ஸ் குழுவோட முயற்சி, கடின உழைப்பு, திறமை இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து இருக்கு. ஒரு சின்ன குழுவா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய குடும்பமா மாறி இருக்காங்க. நக்கலைட்ஸ் போட்ட நிறைய வீடியோஸ் நம்ம மனசுல இன்னும் நிக்குது. நம்ம சிரிக்க வைக்கிற அந்த வீடியோஸ் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணங்களா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு சிரிச்சு சிரிச்சு ருசிச்சு இருக்கும். நம்ம சிரிக்க வைக்கிற அந்த நகைச்சுவை நம் மனசுல எப்பவும் இருக்குது. அதுல சில வீடியோஸ் பத்தி இங்க பார்க்கலாம். நம்ம சிரிக்க வைக்கிற அந்த வீடியோஸ் நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணங்களா மாறிடுச்சு. பேய் படம் என்ன வீடியோ ரொம்ப பிரபலம். அந்த வீடியோ நம்ம சிரிக்க வைக்கிறத ஒரு மாஸ்டர் பீஸ். பேய் படங்கள் எடுத்தா எப்படி இருக்கும், அதுல நடக்க அபத்தங்க எல்லாத்தையும் நக்கலாடி நம்ம சிரிக்க வச்சுடாங்க. அந்த வீடியோஸ் நம்ம மனசுல எப்பவும் இருக்குது. கல்யாண காமெடி,
சமையல் காமெடி இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிற சம்பவங்கள் மாதிரியே இருக்கும். அதனால நம்மளால ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம வாழ்க்கையிலே நடக்க சம்பவங்களை நக்கலாடி நம்ம சிரிக்க வைக்கிற அந்த வீடியோஸ் நம்ம மனசுல எப்பவும் இருக்குது. நக்கலைட்ஸ் வீடியோஸ் எல்லாமே தரமா இருக்கும். கேமரா ஒர்க், எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்ளோ தரமா வீடியோ பண்ண முடியுமாங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம்தான். நக்கலைட்ஸ் குழுவில் இருக்க ஒவ்வொருத்தரும் திறமையானவங்க. அவங்களோட கடின உழைப்பு தான் இந்த தரமான வீடியோஸ்க்கு காரணம். ஒரு சின்ன செடியாவை எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஒரு அருமையான வீடியோவா மாத்த முடியும்னு நக்கலைட்ஸ் குழு நமக்கு காட்டி தருது. நக்கலைட்ஸ் என்பது ஒரு குழுவோட பெயர் மட்டும் இல்ல, அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்காங்க. ஒருத்தரோட பலவீனத்தை மத்தவங்க சரி பண்ணிடுவாங்க. நக்கலைட்ஸ் குழுவுல ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க, நடிக்கிறவங்க, எடிட் பண்றவங்க, கேமரா பிடிக்கிறவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த அருமையான வீடியோஸ் நமக்கு தராங்க. நக்கலைட்ஸ் வீடியோஸ் நம்ம சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல சில விஷயங்களை பத்தி யோசிக்க வைக்குது. சமூகத்துல நடக்க சில தவறான காரியங்களை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு சுற்றுச்சூழல் மாசு, பெண் சிசுக்களை இதெல்லாம் பத்தி நக்கலைட்ஸ் வீடியோஸ் பண்ணி இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே நம்ம யோசிக்க வைக்கிற அவங்களோ முயற்சி ரொம்பவே பாராட்டுக்குரியது. நக்கலைட்ஸ் சேனலோட முக்கியமான பலனா அது அவங்களோட நகைச்சுவை மற்றும் தரமான தயாரிப்பு. அதே சமயம் அவங்களோட வீடியோஸ்ல கொஞ்சம் நீளம் கூடிருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. வீடியோ நீளத்தை சரியா பார்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் புது புது முயற்சிகள் பண்ணலாம். உதாரணத்துக்கு சின்ன சினிமா, இணைய தொடுகளை இதெல்லாம் பண்ணலாம். நக்கலைட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஆனா நக்கலைட்ஸ் வேற மாதிரி. அவங்களோட தனித்துவமான நகைச்சுவை தான் அவங்க வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. மத்த சேனல்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு அவங்களோட தனித்துவத்தை தக்க வச்சுக்கிட்டா நக்கலைட்ஸ் இன்னும் நிறைய உயரத்தை தொட முடியும். நக்கலைட்ஸ் எதிர்காலத்துல இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் பண்ண வேண்டும். ரசிகர்களோட எதிர்பார்ப்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் பண்ண வேண்டும். நக்கலைட்ஸ் குழுவுக்கு எல்லா நலன்களும் நடக்க நம்ம வாழ்த்துக்க. தொடர்ந்து நம்ம சிரிக்க வைங்க. நக்கலைட்ஸ் என்பது சும்மா ஒரு யூடியூப் சேனல் இல்ல, அது நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம் மாதிரி. சோகமா இருக்கும் போது நம்ம சிரிக்க வைக்க ஒரு நண்பன் மாதிரி. நீங்க இன்னும் நக்கலைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இன்னைக்கே பண்ணிடுங்க. சிரிப்பு மழையில நீங்களும் நனையுங்க.